ஆமாமா, நான் சொல்றது எதுவுமே கேக்குறது இல்ல. நீ வேற சும்மா இருமா. கண்ட்ரோல வைன்னு இங்க ஏன் கண்ட்ரோல எதுவுமே இல்ல. ஆமா, பாப்பேன் தலையெழுத்தேன்னு, இல்லைன்னா கிளம்பி வந்துருவேன். இரு, அவர் தான் கூப்பிடுறாரு, பேசிட்டு உங்ககிட்ட பேசுறேன். சொல்லுங்க. உன் பர்த்டேக்கு பட்டு சாரி கட்டியிருந்தீல, அதான் வந்து பிங்க் கலர் பட்டு சாரி எடுத்துட்டேன். அதுக்கு மேட்ச் அப்படியே ஒரு நெக்லஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜுவல்லர் ஷாப்க்கு வந்தேன். ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாரு. இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு புடவை வேணும், எனக்கு நெக்லஸ் வேணும்னு? இப்படி எதையாவது வாங்கி கொடுத்து காலையில போட்டு சண்டே மறக்கடிச்சு என்னை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு? இல்லடி, நகைக்கடையில் ஒரே கூட்டமாக இருக்குது. இப்போ நான் வாங்குறதா வாங்க வேணாமா? டக்குன்னு பார்த்து சொல்லு. இருங்க, பார்த்து சொல்கிறேன். இது என்ன கலரு? சிகுன்னு வாங்கியிருக்கீங்க பிங்க் கலரை. உங்ககிட்ட நான் பேபி பிங்க் தானே கேட்டேன். பேபி தான் அது. சரி, அதை விடுங்க. சரி, நெக்லஸ் என்ன டிசைனு? உங்களுக்கு ஒரு நல்ல டிசைன் பார்த்து வாங்க தெரியாதா? ஏய் இல்லடி, இருக்கிற ஒரு 4-5 டிசைனில் அதுதான் வந்து நல்லா இருந்து உனக்கு ஃபோனில் பார்க்குறக்கா அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நீ வேணா பாரு. இப்படியே ஒன்று ஒன்றா சொல்லி தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான். இப்போ இந்த டிசைன் எடுக்கவே வேணாமா? இந்த புடவையும் இந்த நெக்லஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேனா? சரி, என்னத்தையும் எடுத்துட்டு வந்து தொலைங்க. நான் வைக்கிறேன். ஹலோ அம்மா, என்னம்மா? நான் ஏதாவது குறை சொன்னா கூட நீ என்ன சொல்லணும்? லைஃப்னா இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? என்னம்மா? சரி வைமா. பெரிய லம்பாடி பொம்பளையா என்னடா